தளபதி விஜய் அவர்கள முதல்வர் ஆக விடக்கூடாது அப்படின்னு ஆளும் கட்சியான திமுக பல முயற்சிகளை பண்ணாங்க. அதுல பல தோல்விகளை சந்தித்தாங்க. சமீபத்துல நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தல்ல மக்களுடைய ஆதரவை பெற்று தளபதி விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்றார். பதவியேற்ற உடனேயே பல அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட்டது. தற்போது வரைக்குமே தளபதிக்கு பல வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக, அதாவது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் அவர் மீது விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ண விஷயம் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாச்சு. அது மட்டுமல்லாமல் அதனுடைய பேப்பர்களுமே சோசியல் மீடியாக்கள்ல புகைப்படங்களாக லீக் ஆச்சு. இது மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டது. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய பொலிட்டிக்கல் கெரியரையே பிளாஸ்ட் பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி பலருமே கருதுனாங்க. ஆனால் தளபதி மீது தமிழக மக்கள் நம்பிக்கை வைத்து வாக்களித்து தற்போது தமிழகத்துடைய முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அப்போதே சங்கீதா அவர்கள் ஏன் இந்த பேப்பரை லீக் பண்ணாங்க, மேலும் இதற்கும் ஆளும் கட்சியான திமுகவிற்குமே ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பல கோணங்களிலுமே யோசிக்கப்பட்டது. பல விஷயங்கள் பேசப்பட்டது. இந்த நிலையில சமீபத்துல சங்கீதா விஜய் அவர்கள் திமுகவுடைய மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியுள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கையில அந்த பேப்பரை லீக் பண்ணது சங்கீதா தரப்புல இருந்து தானா அப்படின்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கா. கூடிய விரைவிலேயே இருவரும் அதிகாரப்பூர்வமாக விவாகரத்து பெறவுள்ளாங்க அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.